நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்னும் ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைல ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன், எல்லாத்தையும் உடைச்சு போட்டு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. ஏ சனினே சாப்பிடவா. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் நாம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் இந்த இடத்துல பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோமலை அப்படின்னு ஒரு படம். ஆரோமலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பே ஓ அன்பே அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரு காதலில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை மையப்படுத்தி காதலையும் கொஞ்சம் மையப்படுத்தி வந்திருக்க படம் ஆரோமலை. இந்த படத்தை வந்து சாரங் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு நம்ம கௌதம் மேனன்ட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு. இவர் இந்த படம் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து கிஷன் அப்படின்றவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினா யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா 2-3 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து சிவாத்மிகா ராஜசேகர் நடிச்சிருக்காங்க. சிவாத்மிகா ராஜசேகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 80ஸ்ல 90ஸ்லனா வந்து டாக்டர் ராஜசேகர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் தெலுங்கில். இதுதான்டா போலீஸ் படம் பார்த்துருப்பீங்க. அவருடைய பொண்ணு தான் இவங்க சிவாத்மிகா. இவங்க நடிச்சிருக்காங்க. சிவாத்மிகா அம்மாவும் கூட ஒரு நடிகை தான், ஜீவிதான்றவங்க. ஸோ இப்போ இந்த தகவல்களோட இந்த படத்துக்குள்ளே நம்ம பற்றி பேசலாம். அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியமாயிருன்னு தோணுது. நம்ம ஹீரோவுக்கு வந்து 3 காலகட்டத்தில் 3 காதல் வருது. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இளமை பருவத்தில் ஒரு +1 படிக்கும்போது ஒரு காதல் வருது. எதிர்பாராத விதமாக அந்த காதல் வந்து அவருக்கு ஜெயிக்கலை. அப்புறம் கல்லூரிக்கு போகிறாரு. கல்லூரியில் வந்து சில பல காரணங்களால் காதல் ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகிற இடத்துல வந்து நம்ம சிவாத்மிகாவை லவ் பண்ணுறாரு. சிவாத்மிகா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷனோட ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க. அவங்க வந்து ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க நிறையா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இவரும் வேலைக்கு தான் போய் சேர்றாரு. இப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. இது மூலமாக அவங்க வந்து ஒரு நிறைய வந்து ஒரு வரன்களை பார்த்து தேடி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணும்போது இவரும் நம்ம கிஷனும் சிவாத்மிகாவும் சேர்ந்து ஒரு வரனை வந்து கையில் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை பிடிக்கல. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இவங்களை சேர்த்து வைக்கணுன்ற ஒரு முயற்சியை வந்து இவர் ஹீரோ பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அதை தெரிஞ்சு முறியடிக்கிறாங்க. 2 நாள் 2 பேருக்கு ஒரு கிளாஷ் வருது. இன்பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம விடிவி கணேஷ் வந்து 55 வயசு ஆகுது அவருக்கு. அவருக்கு வந்து வயசான காலத்தில் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அலைன்ஸ் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அலைன்ஸ் பார்க்குற ஒரு விஷயத்துலையும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஸோ சிவாத்மிகாவும் கிஷனுக்கு வந்து ஒரு டக்கஃபோ வருது. அதை தவிர நம்ம கிஷன் வந்து ஒன் சைடாக வந்து சிவாத்மிகாவை லவ் பண்ணுறாரு. அவனை பார்த்த பார்வை என் கண்ணே நிற்குதுடா. ஜி இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மளை நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. இந்த காதல்னால் எப்படின்னு ஆச்சு அப்படின்றதான் ஒரு படத்துடைய கதை. நான் இதை சொல்லும் போது என்ன இது பல கதைகள் சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும். உண்மைதான். ஏன்னா இந்த படம் வந்து 2 hours 5 minutes தான் ரன்னிங் டைம். இதுக்குள்ளே இந்த படத்தில் வந்து அவர் 3-4 கதைகளை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, இவருடைய இளமை கால காதல் அது வந்து எல்லாமே ஒரு 10 நிமிஷமாக போகுது. அதில் வந்து ஆழமான விஷயங்களையோ இல்லை வந்து ரொம்ப தேவையான விஷயங்களோ அதில் எதுவுமே இல்லை. அதை ஏன் எடுத்தாருன்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃபுட்டேஜுக்காக எடுத்திருக்காரா அப்படின்னு தெரியல. அதுலேயும் இந்த 2 மணி நேரம் படத்தில் அதுலேயும் சில காட்சிகளை வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து வந்திருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது மேட்ரிமோனியல்லாம் பார்க்கக்கூடிய கல்யாணங்கள் தான் வந்து சரி அப்படின்னு நம்ம வேண்டாம், இது காதல் திருமணங்கள் தான் சரி, அப்படி தான் இந்த படம் போகுது போல் இருக்குது. ஏற்பாட்டு திருமணங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேட்ரிமோனியலில் பேஸ் பண்ணி நம்ம மேரேஜஸ் வந்து வேண்டான்னு இந்த படம் சொல்லப்போகுதுன்னு நினச்சி நம்ம உட்கார்ந்தா, இந்த படம் இல்லை நான் வந்து ஒரு சிவாத்மிகாவோட லவ்வை சொல்கிறேன், அவருக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதைத்தான் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா இல்லை விடிவி கணேஷ் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி ஆனே அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையை வச்சுக்கிட்டு நாம் இந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து நம்மளை வந்து எதை ஃபாலோ பண்ணி போகிறது அப்படின்றத ஒரு குழப்பம் வந்து வருது. இந்த படம் ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்து நல்லா ஆழமாக பேசியிருந்தால் கூட இந்த படம் வந்து நல்லா
வந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவாத்மிகாவுக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருந்ததாகவும் அதனால் வந்து அவங்க வந்து அந்த காதலை வந்து வெறுத்துக்கிட்டு ஏற்பாட்டு திருமணங்களை வந்து நிறைய பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதையும் அவர் ஆழமாக வந்து காட்டவே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்னைய உன்னை பார்க்க முடியல. நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. அதே மாதிரி சிவாத்மிகாவுக்கும் கிஷனுக்கும் வந்து நடக்கக்கூடிய அந்த சண்டைகளும் பெரிய ஆழமான காட்சிகளாக அவங்க படத்தில் வந்து வைக்கல. இது ஒரு நல்ல கதையை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. ஆனால் எந்த கதையை நோக்கி அவர் போகிறது அப்படின்றது இந்த டேரக்டருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கௌதம் மேனன் வந்து காதல் படங்கள் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சாயலில் தன் குருவை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கார் டேரக்டர். ஆனால் வந்து அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. சில காட்சிகள் வந்து ஆங்காங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது என்ன பார்த்திங்கன்னா சிவாத்மிகா வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து லவ்வை சொல்லும்போது கொஞ்சம் ஒதுங்கி போகிறதும் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து அவங்க நடிக்கும்போது நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவாத்மிகா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு போல்டான கேரக்டர் லேடியில் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில எல்லாருடைய நடிப்புமே படத்தில் வந்து நல்லா இருந்தது. இந்த நடிப்பை வச்சு இந்த படத்தை நம்ம ஓரளவுக்கு ரசிக்கலாம். யாருன்னா நம்ம சிவாத்மிகாவுக்கு அப்புறம் இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்கிறது VTV கணேசன் நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ரசிக்கும்படியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நண்பராக வரக்கூடியவரும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் சின்ன வயசில் வந்து பையனாக காட்டும்போது சின்ன பையனாக காட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி உடல் வகையும் அவர் வந்து உடல் மொழியும் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து செஞ்ச டேரக்டரு எந்த கதையை வந்து நம்ம முழுமையாக சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு திரைக்கதையை வடிவமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவர் கோட்டை விட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா பல கதைகள் இருப்பதால் நாம் வந்து ஒரு கதையை தான் நாம் வந்து படத்தில் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு படத்தில் ஒரு கதை இருக்கணும் அல்லது 2 கதை இருக்கலாம். அந்த 2 கதையும் ஒரு சரியான எடிட்டிங்கில் வந்து கோர்வையாக கொண்டு போனால் தான் அந்த படத்தை நம்ம ரசிக்க முடியும். ஆனால் இதில் பல கதைகள் இருந்து ஆங்காங்கே எல்லாமே வந்துக்கிட்டதுனால இந்த படத்தை வந்து ஒரு முழுமையான ஒரு இளைஞர்களுக்கான படமாவோ இல்லை காதல் படமாவோ நம்மளால் இங்கே வந்து சொல்ல முடியல. ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். பெரிய அளவில் தவறான காட்சிகளோ இல்லை வன்முறையான காட்சிகளோ ஆபாசமான காட்சிகளோ இல்லாததுனால இந்த படத்தை நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்களுக்காக. நன்றி, வணக்கம்.